அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். சித்த வித்தை குழுக்களில் ஐயம் தெளிதலில் இன்றைய ஞாயிற்றுக்கு நிறைய பேர் கேள்விகளை ஐயங்களை தொடுத்துருக்காங்க. ஐயா, வாசியோகத்தினால் சகசார சக்கரம் பிறக்குமா? இன்னொன்று வந்து இந்த மாடர்ன் எக்ஸசைஸ் இதெல்லாம் செய்ய வாசி யோகி செய்யலாமா இப்படிங்கிற மாதிரி 2 கேள்விகளையும், இன்னும் வேறு வேறு கேள்விகள் இருக்குது. அது ஒன்று ஒன்றா பதிலளிக்கலாம். இப்போ வாசி யோகத்தினால் சகசார சக்கரம் திறக்குமா அப்படின்னா, எந்த வகையில் எந்த யோகங்களை நீங்கள் கடைபிடிச்சி சகசாரம் குண்டலினின்னு ஏதாவது சக்கர மையங்களை நீங்கள் திறந்தாலும் அதோட வைப்ரேஷனும் அதோட அலைவரிசையும் உங்களோட சகஜ இந்த உலகத்தோட ஒட்டி வாழக்கூடிய சாதாரண மனிதனாக ஒரு இல்லறவாசியாக பிழைப்புக்கு வழி தேடி வயிற்றுக்கு வழி தேடி வயிற்றுக்கு வழி தேடினா 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு ஒன்று வயிற்றுக்கு ஓட்ட வேண்டியது இருக்குது. அப்புறம் அந்த உடலை பராமரிக்கிறதுக்கு 6 மணி நேரத்துக்கு ஒரு முறை கழிவுகளை வெளியேற்ற வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி ஒரு தேவைகள், உடல் தேவைகளை சார்ந்து ஒரு அடிமையாக நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை முறையில் இந்த மாதிரி குண்டலினி சக்கரங்கள் எல்லாம் திறந்தால் அதோட வைப்ரேஷனோ அதோட அலைவரிசையவோ தாங்கிக்கிற அளவுக்கு இந்த உடலோ மனமோ தயாராகாது. இதனால தான் அது வந்து ஒரு யோக நிலையில் ஒரு யோகி போல் கடைபிடிக்கக்கூடிய வாழ்க்கை முறையில் அது நம்ம செய்கிறதுக்கு ஏற்றது. அப்போ அது திறந்தால் அது நம்ம தாங்கிக்கிற அளவுக்கு சக்தி இருக்கும். அதாவது எப்படி உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு 500 டிகிரி ஒரு பாத்திரம் ஒரு வெப்பத்தை தாங்குது அப்படின்னா உள்ள ஒரு 300 டிகிரி 400 டிகிரி அளவுக்கு நம்ம பொருளை வந்து ஹீட் பண்ணலாம் இல்லையா? ஆனால் அதே ஒரு 900 டிகிரி அளவுக்கு ஹீட் பண்ண வேண்டிய ஒரு பொருளை நம்ம பாத்திரத்துக்குள்ளே வச்சுட்டு, பாத்திரம் ஆனால் வெறும் 500 டிகிரி தான் தாங்குங்கிறப்போ நம்ம 900 அளவுக்கு ஒரு ஹீட்டை கொடுத்தோம்னா, செல்சியஸ் அளவுக்கு ஹீட்டை கொடுத்தோம்னா பாத்திரத்துக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டும் உருகும், பாத்திரமும் அதுக்கு முன்னாடியே உருகி என்ன நோக்கத்துக்காக அதை நம்ம செய்யணுமோ அதெல்லாம் நோக்கம் இல்லாமல் போயிடும் இல்லையா? செதஞ்ச அடுப்பெல்லாம் பூசி மொழிவி கடைசியில் அடுப்பை சரி பண்ணுறதுக்கே நமக்கு 1 மாதம் ஆயிரும். அதுபோல் சில விஷயங்கள் நம்ம இந்த உடம்பை சரி பண்ணுறது, அதில் வர்ற உபாதைகள் அவசைகளை சரி பண்ணுறதுக்குன்னே பல டைம் ஆகிட்டு போயிடும். சரியான வாசி வித்தைகள் அப்படிங்கிறதுல வந்து சித்த வித்தையில் கிடைக்கக்கூடிய கதி முறைகள், உள் சுவாச முறைகளை தாண்டி வேறொரு வாசி முறைகள் எல்லாமே எதுவுமே இல்லை. அது எல்லாம் இதுக்கு ப்ரிப்பரேஷன். ஒரு மலையோட அடிவாரத்துக்கு இருக்கிற தாங்கு விஷயங்கள் மாதிரி தான் வந்து வாசி யோகம், அந்த யோகம், இந்த யோகம்னு பல யோகங்களை கொடுத்தாலுமே உள்ளுக்குள்ளே உங்களோட ஒளியை ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்குதலே யோகமாகும். உள்ளொளியை பெருக்கிறதுக்கு எந்த வித்தை உதவுமோ அதுதான் வாசி. அந்த வித்தையை சரியான வித்தையாக இருந்ததுன்னா அதுவும் உங்கள் உள்ளுணர்வோட உங்கள் ஆன்மாவே உங்களுக்கு வழி நடத்தும். என்ன உபாதைகள் வரப்போகுது, அதை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கணும் இயற்கை வழிமுறைகளில் அப்படிங்கிற அறிவு தெளிவு, அந்த இளையோர்களோட சுருதிகள், அவங்க கொடுக்கப்பட்ட கற்ப நெறிமுறைகள் இதெல்லாம் கொஞ்சமாவது கடைப்பிடிச்சு நம்ம இதுக்காக எல்லாத்தையும் திறந்து காட்டுக்கோ மலைக்கோலம் போக முடியாது. அப்படி போகாமையே ஆனால் இந்த உடலை வந்து சரியான வகையில் கையாண்டோம்னா எப்படி நெருப்பு சுடாமல் சமையல் கலையை கற்றுக்க முடியுமோ அதுபோல் ஒரு யோகியானவனோட வாசியோக கலையை வந்து நம்ம இந்த உடலையும் இந்த மனதையும் உயிரையும் இந்த கூட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவஸ்தைகள் இல்லாமல் உபாதைகள் இல்லாமல் கையாள முடியும். அதுக்குண்டான நெறிமுறைகள் விஷயங்கள் எல்லாம் கவனம் செலுத்தணும். நம்ம பிழைப்புக்காக பல 1000 மணி நேரங்கள் நம்ம அதை கற்றுக்கிறதுக்கும் அதை ஏர்ன் பண்ணுறதுக்கும் நம்ம செய்கிறோம். நம்ம வாழ்க்கையை ஓட்டுறதுக்கும் பராமரிப்புக்கும் பல 1000 மணி நேரங்கள் செலவழிக்கிறோம். ஆனால் இந்த வாசியோக கலையை கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அது உடல்லையும் நம்ம மனதிலையும் அது அளவு கடந்த ஒரு பாதைகளை ஓப்பன் பண்ணுறப்போ அருவி போல் கொட்டக்கூடிய அந்த ஆற்றல் எனர்ஜியை இந்த உடல் தக்க வச்சுக்கிறதுக்கும் மனதும் உயிரும் அது ஒரு சேர நுகர்றதுக்கும் வழிமுறைகள் இருக்குது. அதில் எல்லாம் நம்ம கொஞ்சம் சில மணி நேரங்களை நம்ம செலவழிக்கணும். பல 1000 மணி நேரங்கள் பிழைப்புக்கு செலவழிக்கிறோம். அதில் ஒரு 5% 10% கூட நம்ம அந்த நெறிமுறைகளை வந்து யோக நெறிமுறைகளை ஆழ்ந்து கவனிக்கிறது இல்லை. மேலோட்டமாக கற்றுக்கிட்டு டப்பு டப்புன்னு செய்கிறோம். சம்சாரம் திறக்குமா, குண்டலினி திறக்குமா அப்படின்னு. சரியான வாசி வித்தை கண்டிப்பாக எல்லாத்தையுமே திறக்கும். சகசாரம் மட்டும் இல்லை, உடலில் இருக்கிற அத்தனை 6 மையங்கள் 6 சென்டர்களையும் உடல் தாண்டி இருக்கிற இன்னும் ஒரு 6 சென்டரையும் சக்கராசையும் திறக்கும். அந்த ஒன்று வந்து உடம்பில் இருக்கிறது ஃபிசிக்கலாக இருந்ததுன்னா இன்னொன்று வந்து இன்விசிபிளாக ஃபிசிக்கலாக இல்லாமல் இருக்குது, சூட்சும நிலையில் இருக்குது. அந்த 6 ஆதாரங்களுக்கும் உங்களுக்கு மௌனப்பொருள் அதாவது நிஷ்டை பொருள் தெரிஞ்சிருக்கணும், அதை உணர்ந்திருக்கணும், அதோட தன்மையை தெரிஞ்சிருக்கணும். இவ்வளோ விஷயங்களும் நம்ம அறியாமல் துபான்னு செய்கிறது எந்த வகையிலையும் அதான் சமையல் கலையை கற்றுக்க போய் கையெல்லாம் சுட்டுக்கிட்டு ஐயோ எனக்கு சமைக்கவே வராது நான் போகவே மாட்டேங்கிற மாதிரி
யோக கலைகளில் சரியான விஷயங்களை சரியான கண் கொண்டு ஆழமாக நம்ம அதை அறியாமல் எதையாவது செஞ்சால் எதையாவது ஒரு சூப்பர்மேன் ஆகலாம், சூப்பர் சக்திகள் வந்துடும்னு நம்ம எதையாவது செய்ய போய் கடைசியில் அதனால் வரக்கூடிய அவஸ்தைகளையோ உபாதைகள்னால் என்னது, ஏதோ இப்போ ஒரு 40-50 வருஷமாக நம்ம சேர்த்தி வச்ச உணவு முறைகள் இந்த கழிவுகள் எல்லாம் சதைகளில் அணுக்களில் இருக்குது. வாசி வித்தை உள்ளே வந்து அது அழகாக உள்ளே உருகிறப்போ, நெருப்பு பெருகிறப்போ, அது தணல் அக்னி பெருகிறப்போ அதெல்லாம் உருகி ஏதோ ஒரு வகையில் கழிவுகளாக வெளியேறும், உபாதைகளாக வெளியேறும். அந்த உபாதைகளை 6 மாதம் 3 மாதம் நீட்டிச்சிக்காமல் வெறும் 1 மாதம் 15 நாள்னு குறைச்சிக்கிறதுக்கு வழிமுறைகள் எல்லாம் உங்களுக்குள்ளேயே உங்கள் உள்ளுணர்வு வழிகாட்டணும். உங்கள் உயிர் அதை வந்து செலக்ட் பண்ணணும். அல்லது நீங்கள் குருமார்கள் மேலே வச்சுருக்கிற வித்தைகள் மேலே வச்சுருக்கிற பக்தியினால் ஆட்டோமேட்டிக்காக யாராவது பெரியவங்க வழிகாட்டணும். இந்த மாதிரி வழிமுறைகளை நீங்கள் பிடிச்சிக்கணும். அதை பிடிச்சிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை திறம்பட செய்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது, ஏனோ தோணம் செய்கிறது ஒன்று நிலை இருக்குது. இந்த நிலைகளை எல்லாம் தாண்டி நீங்கள் அது செயல்படும் போது தான் வாசி வித்தை பலிதமாகும். வாசி வித்தை பலிதமாகும் போது இந்த இந்த உடல் உணவுக்கு அடிமை, கழிவுகளுக்கு அடிமை, அதாவது கழிவை வெளியேற்றுறதுக்கு இந்த உடல் அடிமை, இந்த உணவு வந்து உள்ளே விட்டு கொண்டு அதை சத்தாக மாற்றுறதுக்கு இந்த உடல் அடிமையாக இருக்குது பாருங்கள். இந்த 2 தலைகளை விடுவிக்கிறதுல வாசி யோக வித்தை ரொம்ப பெரும் பங்காற்றணும். அதிக அளவுக்கு நண்பன் போல் வந்து சப்போர்ட் பண்ணோம். சரியான வாசி வித்தையாக இருக்கணும். பொய்யான வாசி வித்தைகள்னு சொல்லி வாய் அசைக்கிறது, மூக்கு அசைக்கிறது, பிராணாயாமங்கிற பேரில் இந்த பக்கம் அந்த பக்கம் அமுத்திட்டு இருக்கிறது, இதெல்லாமே வாசி வித்தை ஆகாது. சரியான வாசி வித்தை உங்களுக்குள்ள தணல் பெருக வைக்கணும். தலைக்குள்ள ஒரு அக்னி பிரகாசத்தை உருவாக்கும். அந்த வித்தைகளை ஒரு 6 வருடம் 12 வருடம்னு ஒரு நத்தை போல் நிதானமாக, ஒரு மூங்கில் செடி வளர்றது போல் நிதானமாக உங்களுக்குள்ளே வளர்த்துனா அது நின்று வேலை செய்யும். அந்த 6 வருடம் 12 வருடங்களில் அதில் தெரியும் உங்களுக்கு எது வாசி அப்படின்னு. இந்த வாசி என்ன செய்யுங்கிறதும் தெரியும். மிகப்பெரிய உணவு சார்ந்த ஒரு நிலையை வந்து விடுவிக்கும். அதுதான் முதல் வந்து தேவ நிலைகளில் வந்து உணவற்று தூக்கமற்று இருக்கிற நிலைகளில் வலுக்கட்டாயமாக இல்லாமல் அதுவாக தன்னோட உடல் சிஸ்டத்தை அதுவாக புதுப்பிச்சுக்குது, மாற்றிக்குதுங்கிற ஒரு சிஸ்டத்தில் வந்து இந்த உணவை சார்ந்து உண்டே வாழணும், உண்டு தான் உயிர் ஜீவிக்கணுங்கிற நிலையை வந்து விடுவிக்கும். முதல்ல உறங்கி தான் ஆற்றலை பெறணும், உயிருக்கான ஆற்றலை பெறணுங்கிற ஒரு நிலையையும் விடுவிக்கும் ஒரு 6 வருடம் 12 வருடங்களில். இந்த 12 வருடம் சில பேருக்கு 18 வருடங்களாக ஆகும். சில பேருக்கு அவங்களோட கர்ம வினைகளும் முயற்சிகளையும் பொறுத்து 36 வருடம் 60 வருடம் ஒரு ஜென்மமே போயிடும். அதனால் ஆளை கவனிக்கணும், விஷயத்தை ஆளை அதில் அர்ப்பணிப்போடு செய்யணும். பிழைப்புக்காகவும் வாழ்க்கைக்காகவும் குடும்பத்துக்காகவும் செலவழிக்கும் பலாயிரம் மணி நேரங்களில் ஒரு சில 100 மணி நேரங்கள் தான் இந்த மாதிரி அரிய வித்தைகளில் நம்ம கவனம் செய்யணும். அப்போ தான் வித்தைகள் நமக்கு ரொம்ப பலிதமாகும். காலகட்டத்தில் தனித்தனியாக பிரித்து பார்க்க தேவையில்லை. இந்த கேட்டு ஓப்பன் ஆகுமா, அந்த கேட்டு ஓப்பன் ஆகுமா, டாப் கேட்டு ஓப்பன் ஆகுமா, பாட்டம் கேட்டு, சைடு கேட்டு, லெஃப்ட் கேட்டு, இதெல்லாம் இல்லை. 360 கோணத்தில் எத்தனை கேட்டு இருக்கோ அத்தனையும் ஓப்பன் ஆகி அளவு கடந்த ஆற்றல் உள்ளே வரும். அதை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த உடலும் மனமும் உயிரும் ஒரு சேர தயாராகணும். அதனால தான் சரியான பிரம்ம விதைகளை கை கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் ஐயா நான் வாசியோகம் கற்றுக்கிட்டேன், வாசியோகம் செஞ்சிட்ருக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னையே 6 வருடம் 12 வருடம் 15 வருடம் நான் வந்து இந்த வெஸ்டர்ன் ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். அதையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமா, இல்லை அதுக்கு இதுக்கு இடையூறாகுமா, இல்லை எது முக்கியம், இப்படிங்கிற கோணத்தில் பதில் கேள்விகள் இருக்குது. பொதுவாக யோகம் அப்படிங்கிறது இயற்கையோட இணையுதல் அப்படிங்கிற ஒரு செயலை கிரியாவாக நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வர்றது கிரியா இல்லையா? எப்படி ஒரே மாதிரி செயல் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்க எறும்பும் ஊற கல்லும் தேயுங்கிற ஒரு பழமொழி போல் அதே தன்மை தான். உங்களோட மனம் உடல் புத்தி எல்லாமே ஒரே கோட்டில் ஒரு செயலை திரும்ப 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 செய்கிறப்போ அது ஒரு நேர்கோட்டில் உங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை வந்து செயலோட ஒன்றும் தன்மையை தரும். அந்த செயலோட ஒன்றி செய்யக்கூடிய தன்மையை தான் கிரியான்னு சொல்லலாம். அந்த ஒரு கிரியா தான் இங்கே உங்களுக்கு யோக கலைகளில் முதல்ல நிகழுது. உடலோட மனம் ஒன்றி நிற்கிற நிலை. இதில் வந்து யோக கலைகளில் வந்து பலவிதமாக இருந்தாலும் நம்ம அதில் கவனம் வைக்கிறதில்ல. இந்த உடம்பே ஒரு உபகரணம். இந்த உபகரணத்தை இயக்கக்கூடியது நம்ம மனம்ங்கிற கருவி, புத்திங்கிற கருவி. இதை வச்சு நம்ம இயக்குவோங்கிற நிலைகளில் ஜீவகாந்த சக்தி நம்ம உடலில் அன்றாடம் தூங்கி பெற வேண்டியது, உணவின் மூலம் பெற வேண்டியது, இந்த ஸ்பேஸில் காஸ்மிக்லேருந்து பெற வேண்டிய எனர்ஜி எல்லாம் நம்ம உடலில் ஸ்டோர் ஆகிறத நம்ம அதிக சக்தி கொண்டு விரயம் பண்ணக்கூடியது எதுவுமே இல்லாமல் நம்ம யோகாசன பாரம்பரிய விஷயங்கள் எல்லாமே அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. உடல் சக்தியை விரயம் பண்ணாமல்
ஹடயோகா மட்டும் கொஞ்சம் கடுமையாக உடலை வருத்தி செய்யக்கூடிய முறையாக இருக்குது. மற்றபடிக்கு மிதமான ஆசன முறைகளை கடைபிடிக்கலாம். ஆனால் நான் ஜாக்கிங் போகிறேன், வாக்கிங் போகிறேன், ஜம்பிங் போகிறேன், இந்த மாதிரி ஸ்கேட்டிங் போகிறேன், ஃபிட்னஸ் வெயிட் எக்யூப்மெண்ட்லாம் பண்ணுறேன், செய்கிறேன். அதுக்கு அது எனக்கு பழக்கத்தை விட முடியாது. ஆனால் அது என் உடம்பை நல்லா கட்டுக்கோப்பாக வச்சுருக்குது. இந்த மாதிரி மன மயக்கங்களில் மாட்டிக்காதீங்க. கட்டுக்கோப்பாக எந்த ஒரு விஷயமே இருக்காது. ரஜகத துராதி பல நாடாண்ட மன்னர்களும் மண்ணோட மண்ணாக போன கால வரலாறு தான் இங்கே நிறைய பூமி பந்தில் இருக்குதே தவிர்த்து எதுவும் இல்லை. ஆரோக்கியத்தை மீட்டுக்கிறதுக்கு உங்களோட செயல்முறை பயிற்சிகளில் ஜீவகாந்த சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பயோ எனர்ஜியை விரயமாகாத எக்ஸசைஸ், யோகா முறைகள், யோகாசன முறைகள் இதெல்லாம் நீங்கள் கை கொள்ளலாம். அதில் கவனம் செலுத்தணும். சக்தியை விரயம் பண்ணி புஸ்ஸுன்னு மூச்சு விட்டு வெளியில் விட்டு உடம்பெல்லாம் முறுக்கிக்கிட்டு நரம்பை முறுக்கிக்கிட்டு வெயிட் லிஃப்டிங் பண்ணுறது, ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பல விஷயத்த செய்கிறது எல்லாமே ஒரு 5, 10, 20 வருடங்களுக்கு உடம்பு நல்லா ஃபிட்டாக இருக்கிற மாதிரி சதைகளை முறுக்கி வச்சுட்ருக்கோம். ஆனால் அதுக்கு நீங்கள் செலவழித்த சக்தி விரயம் உடலில் இன்டர்னலாக பார்த்தோம்னா பலவிதமான வெறுமையும் ஒரு இறுக்கத்தையும் தான் தந்திருக்கும். அது இயற்கையோடு ஒன்ற விடாது உங்கள் மனதை. அதனால தான் உயிரோடு ஒன்றுவதற்கு எதெல்லாம் தேவையோ அது மாதிரி வழிமுறைகளை தான் நம்ம பெரியவர்களெல்லாம் கண்டெடுத்துருக்காங்க. அதில் கவனத்தை செலுத்த பாருங்கள். உங்கள் உடம்பே உபகரணம், வெளியில் எந்த உபகரணமும் தேவையில்லை. ஒரு ஜாகிங் ரோகிங் போனீங்கன்னா அது உங்கள் பழக்கத்தில் இருக்குன்னா மெது ஓட்டம் மெது நடைங்கிறது பழகலாம், தவறில்லை. அதிக சக்திகளை விரயம் பண்ணி ரன்னிங் போகிற மாதிரி ஓவராக ஓடுறது, உடம்புல அதிகமாக வியக்கிறது, இது செய்யறதுங்கிறது ஒரு யோகியானவன், ஒரு வாசி யோகி உயிருக்கான ஒரு நான் வித்தையை செய்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஏற்புடையதல்ல. மற்றபடிக்கு உலகுக்காக நான் உடம்பை திரட்டி வச்சுருக்கிறேன், முறுக்கி வச்சுருக்கிறேன், நான் பாடியை ஃபிட்டாக வச்சுருக்கிறேன், அதில் நான் பெருமை பேச முடியுது, நான் உடம்பை வலிமையாக வச்சுக்கிறதுல எல்லோரும் என்னை பார்த்து வியக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உலகாயுத விஷயங்கள். இதற்கும் யோகக்கலைக்கும் யோகியான ஒரு வாழ்க்கை முறைக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் யோகியான ஒரு யோகியோட வாழணுமாங்கிறது இல்லாமல் யோகியோட நுணுக்கங்களை உங்களோட நவீன உலகத்திலேயே உங்களோட அன்றாட பிழைப்புகளுக்கு நடுவிலேயே பழக்கப்படுத்தலாம். அதில் சக்திகள் விரயமாகாத வழிமுறைகளை கைக்கொள்வது தான் சமயோசிதமாக இருக்கும். அதுதான் ஏற்றது இந்த உயிர் வளர்க்கும் கலைக்கு. இந்த உடம்பு வளர்க்கும் கலைக்கு நீங்கள் வெஸ்டர்ன் எக்ஸசைஸோ இல்லை வேறு எந்த மாதிரி உங்களோட சுற்றிலும் உங்கள் அருகாமை நண்பர்கள் எதை முக்கியத்துவப்படுத்துகிறாங்களோ அதுதான் நம்ம மனம் ஏற்றுக்கும். அதில் விலகவும் விலகாது. ஆனால் உயிர் வளர்க்கும் கலைக்கு ஜீவசக்தியை விரயமாகக்கூடாதுங்கிறதுனால தான் ஒரு சாதுவான வாழ்க்கை முறையில், உணவு முறையில் இருந்து, உயிர் முறையிலேருந்து, சுவாச முறையில் இருந்து, உள்ளே சேரும் சக்திய முறையிலேருந்து விரயமாகாத தன்மையை நமக்கு அவங்க ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அதனால தான் அஷ்டாங்க யோகம்னு நியமம்ல ஆரம்பித்து தியானம், சாதனா, சமாதி வரைக்கும் அவங்க நிலைநிறுத்துகிறாங்க. அதையும் தாண்டி சமாதி நிலைகளில் சகஜ சமாதி, நிர்விகல்ப சமாதி, நிஷ்டை சமாதி எல்லாம் கொண்டாடுறாங்க. இதெல்லாம் அடையிறதுக்கு இந்த ஒரு ஜென்மம் போதுமாங்கிறத விட இந்த ஜென்மத்திலையும் நம்ம முயற்சிக்காமல் விட்டால் அடுத்த ஜென்மம் நம்ம மனித ஜென்மம்னு கிடைக்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? ஒரு விலங்காக கூட நம்ம இருக்கலாம் அல்லவா? ஒரு 6 வருடம் 12 வருடம் லைஃப்பில் போயிடும் அல்லவா? ஸோ அதனால் அரிது பிறப்பதற்கு அரிது மானிடராய் பிறக்கிறது, அதுலேயும் கூன் குருடு செவிடு நீங்கி பிறக்கிறது. அந்த மாதிரி ஒரு தன்மையில் உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறப்போ அந்த இறையை அறிவதற்கு, உயிர் உணர்வை பெறுவதற்கு அந்த உயிர் வளர்க்கும் கலையில் பிரம்ம வித்தைகளை கை கொள்ளும் பொழுது அதற்கான நெறிமுறைகளில் கவனம் செலுத்துங்க. அதுக்கும் தொந்தியும் தொப்பையுமா ஓலை சதையோட இழப்போட வியாதியோடு நீங்கள் இருக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. அதெல்லாம் நீக்கிக்கிற வழிமுறைகளை சித்தர்கள் நிறையவே 4448 வியாதிகளுக்கும் சொல்லியிருக்காங்க. ஆசார கோவைன்னு உடலை பராமரிக்கும் முறைகள்லையும் சொல்லியிருக்காங்க. எல்லா தொகுப்புகளையும் நம்ம கவனம் செய்யாமல் நேரங்களை செலவழிக்காமல் நம்ம வெஸ்டர்ன் மோகத்தில் போகிறது யோகக்கலைக்கு யோகியான ஒரு வாழ்க்கை முறைக்கும், அதுலேயும் வாசி யோகியோ மௌன யோகிக்கோ ஒருபோதும் அது உதவாது. பிழைப்புக்காக உலகம் சார்ந்து இருக்கிறப்போ உங்களுக்கான அளவான ஜீவசக்தியை விரயமாகாமல் மிதமான பயிற்சி முறைகளை, யோகாசன முறைகளை கை கொள்ளலாம். உலகத்தை விட்டு நான் ஆன்மீக வாழ்க்கையில் முழுமையாக இருக்கிறேன், நான் உயிருக்காகவும் இந்த உடம்புக்காகவும் தான், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், அதனால் உடம்பு தான் எனக்கு கோயில், உடம்பை நான் பேணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அடயோக முறைகளோ, யோகாசன முறைகளில், பிராணாயாம முறைகளில், உச்சகட்ட முறைகளோ இல்லை எல்லாத்தையுமே விடுத்துட்டு கற்ப முறைகள் எல்லாம், உணவு முறைகளை எல்லாம் வடிவமைச்சிக்கிட்டு வாசி யோக மூச்சு முறைகளையோ முழு தீவிரமாக கையாளுறது. நம்ம இப்போ ஏன்னா தானே 24 மணி நேரம் இருக்குது, டெய்லி அரை மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம செலவழிக்கிறது ஒரு விதம். அது ஒரு 3 மணி நேரம் 6 மணி நேரம்னு செலவழிக்கிறவங்க ஒரு விதமான யோக நிலையில் ஒரு அதற்காகவே வாழக்கூடிய மாதிரி ஒரு 50%
அதே ஒரு 18 மணி நேரம் 12 மணி நேரம் செய்யக்கூடியவங்க நிலையை பார்த்தோம்னா அதற்காகவே தான் வாழ்நாளை அர்ப்பணிச்சிருக்காங்கங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கும். அவங்களுமே ஒரு 5-6 வருஷத்தில் சரியாக அதை செய்ய கை கொண்டு போகலைன்னா ஒரு வெறுமையில் அதுலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. அப்புறம் சகஜமாக சாதாரண மனிதன் போல் உண்டு உறங்கி ரெஸ்ட் எடுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் ஓடிடுவாங்க. எல்லாருக்குமே அதுதான். எல்லாமே வினைகள் சார்ந்து பாதைகள் நமக்கு வழிகாட்டப்படுது. பாதைகளில் போகணுமா போக வேணாமாங்கிறத நம்ம மனம் தீர்மானிக்குது. மனம் தீர்மானிக்கிறதுக்கு புத்தி உதவுது. இந்த புத்தியும் மனதையும் கையாளுறது வினைங்கிற விதி அமைப்பு. அந்த விதி அமைப்பு நீங்கிறதுக்கு தான் நம்ம சில இந்த ஆன்மீக கிரியா, ஆன்மாவை மீட்டெடுக்கும் கிரியா வகைகளை கைக்கொள்ளணுங்கிறது. பாருங்கள், இது நீண்ட விளக்கமாக இருந்தாலும் ஆளை கேளுங்க. சரியான அளவரிசையில் புரிஞ்சுக்க பாருங்கள். நன்றிகள்.